டேம் கட்டுறதுனால தண்ணி வந்து முழுகிருன்னு சொன்னதுனால ஊர் காலி பண்ணும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்புறம் எல்லாம் ஊர் காலி பண்ணும்போது இடம் எங்களுக்கு இங்கே ஒதுக்குனாங்க. அப்போ வந்து அங்கே மேட்டூர் டேமில் அந்த பூர்வீகத்தில் இருந்த சாமி தான் அந்த டேம்ல இருந்து எடுத்துகிட்டு வந்து தான் கீழே வச்சுது. பூர்வீகமாக அந்த சாமி தான் எரிஞ்சுது. இப்போ தான் திப்பு சுல்தானோட கத்தி இங்கே இருக்கிறதா சொல்லி வரலாறுல படிச்சிருக்கோம். ஒரு வாழை சாமி ரூமில் அது வச்சிருக்கு. 1932 பம்ம சமுத்திரங்கிற மேட்டூர் டேம் கட்டும்போது அங்கே இருந்தது அம்மன். அங்கே வந்து டேம் கட்டுனால ஊரை காலி செய்யும்போது அந்த இடம் எங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் இங்கே இடம் ஒதுக்கப்பட்டு அந்த பகுதி அந்த அங்கேருந்து அம்மன் எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே இருக்கிற அம்மன் வந்து பொம்மை சமுத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. கம்பு நடுறது அப்படின்றது இந்த கிணத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போட்டால் உப்பு காரம் தேத்தக்கூடாது பூசேரி. நான் 70 வருஷமே இருக்கிறேம்மா. 70 வருஷத்தில் யார் தப்பு செஞ்சாலும் அடுத்த வருஷம் வரமாட்டாங்க. இங்கே வந்து கோயிலுக்குள்ளே யாரும் எதுவும் பிரச்சனை செய்ய மாட்டாங்க. சக்தியுள்ள அம்மன் எது இருந்தாலும் சாமி கோயிலில் வந்து எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் வேண்டுதல் எது வச்சாலும் நிறைவேறும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மேச்சேரியில் சாம்ராஜ்பேட்டையில் இருக்கோம். ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். பூசாட்டி இருக்காங்க. ஆடி மாதம் கோட்டை மாரியம்மன் பண்டிகை அப்போவே இந்த கோயிலும் பண்டிகை நடக்க போகுது. இதோட சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம பூசாரியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பஞ்சபூதம் அத்தனையும் உன்னை கண்டு வணங்குமே, அண்டம் யாவும் உன்னிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குமே, பஞ்சுதிரி விளக்கினிலே உந்தல் முகம் தெரியுதே, பச்சை தண்ணி ஊத்தினாலே அம்மா மனசு. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மேச்சேரி சாம்ராஜ்பேட்டையில் இருக்க சக்தி மாரியம்மன் கோயிலில் இருக்கோம். ஆடி மாதம் பூசாட்டி இருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம பூசாரி ஐயாட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சக்தி மாரியம்மன் கோயில் பூசாரி, பெரிய பூசாரிங்கெல்லாம் கோயில் போயிருக்காங்க. நான் இளையவன் கோயில் இருக்கேன். ஆனால் இது 1932 பம்ம சமுத்திரங்கிற மேட்டூர் டேம் கட்டும்போது அங்கே இருந்தது அம்மன். அங்கே வந்து டேம் கட்டுனால ஊரை காலி செய்யும்போது அந்த இடம் எங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் இங்கே இடம் ஒதுக்கப்பட்டு அந்த பகுதி அந்த அங்கேருந்து அம்மன் எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே இருக்கிற அம்மன் வந்து பொம்மை சமுத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் 1932 மொத நம்பி போட்டாங்க. தொடர்ந்து அப்போ இருந்து நம்ம ஊர் பெரியவர்கள்லாம் நோம்பி சிறப்பாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆடி மாதம் ஆனால் இந்த பூசாட்டு விழா நடக்கும். ஆடி ஆடினா பூசாட்டு விழா நடக்கும். 15 நாள் சாட்டு. சின்ன கல்லேருந்து கம்பம் போட்ட உடனே 8வது நாள் மறுபடியும் போவோம் பண்டிகை. அப்புறம் முனியப்பன் கோயில் இருக்குது, 2 இருக்குது. அங்கே போய் கிடா வெட்டி பூஜை பண்ணி நாளைக்கு வந்து திங்கட்கிழமை ஜாகாரம். என்னென்ன சிறப்பு விசேஷங்கள்லாம் இருக்குது? சிறப்பு விசேஷம்னா நாளைக்கு ஜாகாரங்கிற மாதிரி விடியாந்திரம் அம்மன் ஆட்டம் ஆடுவாங்க. மாரியம்மன் ஆட்டம் விடியாந்திரம் ஆடி விடிய காலையில் சாமி ஆற்று கிணத்துக்கு போகும். கிணத்துலேருந்து தீர்த்தக்குடம் ஊர்வலம் வரும். தீர்த்தக்குடம் சக்தி அழைத்தல். செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை வந்து ஜாகாரங்கனால செவ்வாய்க்கிழமை சக்தி அழைத்தல். சக்தி அழைத்தல் வந்தவுடனே தீர்த்தக்குடம் வரும். தீர்த்தக்குடம் வந்தவுடனே அப்புறம் புதன்கிழமை பூமிதித்தல். பூமிதித்தல் முடித்தோம்னா செவ்வாய்க்கிழமை வான வேடிக்கை, இது அழகு குத்தல், வேண்டுதல் நிறைவேற்றுது. அப்புறம் வெள்ளிக்கிழமை சத்தாவரம் நடக்கும். அப்புறம் சிறப்புனா சனிக்கிழமை மஞ்சள் நீர் விழா. மஞ்சள் நீர் விழா ஊர் பொது கணக்கு பார்த்துட்டு அன்றைக்கி விழா சிறப்பாக முடியுது. சிறப்பு ஊர் மக்களில் கிடா வெட்டி பொங்கல். வியாழக்கிழமை புதன்கிழமை ஊர் ஜனங்க மாவிளக்கு பொங்கல் வைப்பாங்க. சிறப்பாக இருக்கும். இந்த கோயில் உருவான கதை உங்களுக்கு ஏதாவது? உருவான கதைன்னா அதான் பொம்மை சமுத்திரம். அந்த மேட்டூர் டேம் இருக்குங்களா, அந்த டேம் கட்டும்போது அந்த பகுதியில் இருந்து அம்மன் இது. அந்த ஊர் காலி பண்ணும்போது தண்ணி நிற்கும் போது ஊர் முழுகிடும்ல. அப்போ வந்து ஊர் காலி பண்ணும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன கோயில் இடம் ஒதுக்கி இங்கே சவுண்டம்மன் கோயில் இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் அப்போ வந்து நத்தத்தில் இடம் விட்டது. அவங்க வந்து அந்த அப்போ வந்து 1932 வந்து இங்கே பிரிட்டிஷ்கார் இடம் கொடுத்ததுனால இந்த பகுதியில் வந்து நாங்கள் அம்மனை வச்சு வழிபட்டு இருக்கோம். ஆடி மாசத்துல பண்டிகை சாட்டுறது எதனாலங்க? ஆடி மாதம்னா மாமூல பங்குனியிலையும் சாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து தொழிலெல்லாம் சேலத்தை தான் அப்போ கைத்தறி எல்லாமே ஹேண்ட்லூம் கைத்தறி மடம் நெசவு. சேலம் பண்டிகை அங்கே அப்போ அங்கேயும் லீவ் போகுது, இங்கேயும் லீவ் போகுது. அதுக்கு பிறகு தான் நம்ம அங்கே பண்டிகை போது நாமளும் இங்கே கொண்டாடலாம். பங்குனி மாதம் பண்டிகைக்கு அதே டைம் தான் கோட்டை மாதிரி. அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் 32 அப்பெல்லாம் பங்குனி மாதம் தான் பண்டிகை போட்டோம். இப்போ நம்ம தொழில் சேலம் தான். அப்போ மெயினாக கைத்தறி வந்து அநேகமாக ஹேண்ட்லூம் பகுதி இந்த பகுதி பூரா நெசவாளர் தேவாங்க பெரிய மக்கள் தான் இந்த கோவில் அந்த கும்பிடுறதெல்லாம். அதனால அந்த ஆடி மாதம் சேலம் நோம்பி எப்போ நம்ம இது லீவ் விடுறாங்களோ அதே டைமுக்கு இங்கேயும் நோம்பி சாட்டிக்கிறது. அப்போ நம்ம இங்கேயும் கோட்டை மாரியம்மன் இருக்கு. அங்கே ஊரில் ஒரே மாதிரி ஒரே டைம் திருவிழா வந்து அதே டைம் நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ நீங்கள் கம்பம் போட்டுறீங்க, அதுக்கப்புறம் தாலி கட்டுறது அம்மனுக்கு அந்த அது கம்பம் போட்டதுனால புதன்கிழமையே 10 மணிக்கு காலையில் 5 மணிக்கு புதன்கிழமை கம்பம் போடுவோம். 10 மணிக்கு திருக்கல்யாணம் அன்னைக்கு 10 மணிக்கு அன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் கம்பம் பிடுங்குற அன்னைக்கு அது என்ன மாதிரி? கம்பம் முடிக்கிற அன்னைக்கு தான் அதுக்கு ஆடு பலி கொடுத்து அந்த கம்பத்தை கொண்டு போய் மறுபடியும் பாலி கிணத்துல விட்டு வந்துடும்.
பாலிக்கணும். கெடா வெட்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது கிடா வெட்டுனா அம்மனுக்கு காவல் தெய்வம். செவ்வாய்க்கிழமை முதல்ல நோம்பி சாட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை இரட்டைக்கணை முனியப்பன் இருக்கு. அங்க கிடா வெட்டி வேண்டுதலுக்கு கடாய் கொடுப்பாங்க. கோயில் பொது சார்பு கடாய் வெட்டி முனியப்பனை காவல் தெய்வத்தை அழிச்சிட்டு வந்து பண்டிகை ஸ்டார்ட் பண்றது. இப்போ நாளைக்கு வந்து ஜாகாரங்க எல்லாரும் இன்னொரு முனியப்பு இங்க கவுண்டுன்னு ஒரு முனியப்பு இருக்குது. இன்னைக்கு மத்தியானம் கிடா இருந்து இப்ப பண்டிகைக்கு முன்னாடியே காவல் தெய்வத்தை வாங்கி அழைச்சிட்டு வந்து பண்டிகையை கொண்டாடுறது. காவல் தெய்வத்தை முதல் பூசை செஞ்சுட்டு வந்து அங்க சிறப்பான அதுக்கப்புறம் தான் இங்க அது பண்டிகை ஸ்டார்ட். நாளைக்கு வந்து அம்மன் அலங்காரம் கொலு வச்சா மஞ்சள் நீர் வரைக்கும் நாளைக்கு கொலு வைப்பாங்க. சாமி கொண்டு வந்து கொலு வச்சா மஞ்சள் நீர் வரைக்கும் அந்த சாமி கொலுவிலேயே இருக்கும். அப்புறம் இங்க கடகடப்பான் இருக்கு. ஃபைனல் ஃபினிஷிங் என்ன முடிப்பீங்க? ஃபைனல் ஃபினிஷிங் மஞ்சள் நீர் ஆட்டம். மஞ்சள் நீர் ஆட்டம் வெள்ளிக்கிழமை காலையில கம்பம் பிடுங்குவாங்க 5 மணிக்கு. கம்பம் பிடிந்து விட்டு பாலி கொண்டு போவாங்க. ஊர் ஜனமே முளைப்பாரி எடுத்துட்டு போவாங்க. முளைப்பாரி போன முடிஞ்ச உடனே அடுத்து அன்னைக்கு நைட்டு வந்து சத்தாபுரம் இருக்கு. வானவேடிக்கை தேர்ல சாமி மேல வரும். சத்தா முடிஞ்சா காலையில சனிக்கிழமை காலையில் மஞ்சள் நீர் ஆட்டம். அப்புறம் ஊர் பொதுமக்கள் கூப்பிட்டு கணக்கு வழக்கு பார்க்கறது. அதோட முடியுதுங்க. அதோட முடியும். கடகடப்பான் சாமி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு? அதுதான் காவல் தெய்வங்கள். இந்த அம்மனுக்கு காவல் தெய்வங்கள் கடகப்பான் முனியப்பன். அது அந்த இங்கே இருக்குது. எந்த முனியப்பன் காவல் தெய்வம் கடகடப்பான். அதுக்கு அந்த செவ்வாய்க்கிழமை மாவிளக்கு எடுத்து அதுக்கு கடா விருந்து கடா பூச்சி செய்வாங்க. வெள்ளிக்கிழமை கோழி படி விடுகிறது, ஆடு. இப்போ முன்னாடி பண்டிகைக்கு முன்னாடியும் கெடா வெட்டி அம்மா அதை காவல் தெய்வத்துக்கு படைச்சு காவல் தெய்வத்தை வந்து அழைச்சிக்கிட்டு வருது. சாமி கொண்டாடுறது காவல் பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா கெடா வெட்டு. அந்த கம்பம் போடும் போதும் கெடா வெட்டி தான் கம்பம் போடுவாங்க. கம்பம் பிடுங்கும் போதும் கெடா வெட்டுவாங்க. அந்த குழி எதுவும் பண்ணிட்டு போடுவாங்க. திப்பு சுல்தானோட கத்தி இங்க இருக்கிறதா சொல்லி வரலாறுல படிச்சிருக்கோம். ஒரு வாள் சாமி ரூம்ல அது வச்சிருக்கு. அது பழைய காலத்து இந்த பொம்மை சந்தை வந்தப்ப அது ஒரு வாள் இருக்கு. அது 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 இதுல எழுதி இருக்கு. தெரியாது டீட்டெயில் தெரியலன்னா ஒரு வாள் இருக்குங்க. பழைய வாள் மாதிரி நீட்டா அது அங்க சாமி ரூம்ல இங்கே வச்சிருக்கு. அதை பார்க்க முடியுங்களா? அது இப்போ எல்லாம் ஊர்மை செட்டிமைக்கார அங்கே இருக்கும். சாமியை நோம்பிக்கு தான் எடுத்துட்டு வருவோம். ஊர் செட்டிமைக்கார வீட்டில் தான் சாமி இருக்கும். சாமி முடிச்சிங்கன்னா கொண்டு போய் பண்டிகை அங்கே வச்சுட்டு அடுத்த வருஷம் சாமி பண்டிகைக்கு தான் எடுத்துட்டு வருவோம். அது அங்கே தான் இருக்கும். இந்த சாமியோட பதி வந்து மேட்டூர்ல இருந்ததா சொல்றாங்க, அதை பத்தி என்ன உங்களோட கருத்து? அதுதான் அங்க பூர்வீகமா எங்க குடும்பம் எங்க ஊரே அங்கதான் இருந்தது. பொம்மை சமுத்திரங்கிறது அங்க 4-5 கிராமமா சேர்ந்து அங்க பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தோம். அந்த டேம் கட்டுறதுனால தண்ணி வந்து முழுகிருன்னு சொல்றதுனால ஊர் காலி பண்ணும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்புறம் எல்லாம் ஊர் காலி பண்ணும்போது இடம் எங்களுக்கு இங்கே ஒதுக்குனாங்க. அப்போ வந்து அங்கே மேட்டூர் டேமில் அந்த பூர்வீகத்தில் இருந்த சாமி தான் அந்த டேம்ல இருந்து எடுத்துகிட்டு வந்து தான் கீழே வச்சுது. பூர்வீகமாக அந்த சாமி தான் எரிஞ்சுது. இப்போ தான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் உருவாச்சு. அப்போ இருந்து அந்த சிறப்பான அம்மனால வச்சு அதுக்கு முன்னாடி அந்த சாமிக்கு தான் அபிஷேகம் பூஜை எல்லாம் அதை வச்சு தான் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகேங்க, தகவல் சொல்லியிருக்கீங்க இவ்வளோ தூரம், ரொம்ப நன்றி. வணக்கம்மா. இந்த கோயிலை நீங்கள் ரொம்ப வருஷமாக பார்த்துருப்பீங்க உங்கள் ஏஜில் இருந்தே. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? அதான் நான் 70 வருஷமாக இருக்கிறேம்மா. 70 வருஷத்தில் யார் தப்பு செஞ்சாலும் அடுத்த வருஷம் வரமாட்டாங்க. இதோட மகிமை தான். சக்தி வாய்ந்த கோயில். சண்டையும் போட மாட்டாங்க. எது வந்தால் அடுத்த வருஷம் அவங்க சரி வராது. நம்ம சிறப்பான சாமி. நாங்களே இப்போ இந்த 70 வருஷமாக இருக்கிறேன். ஓ அப்படிங்களா? இதோட வரலாறு ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா? இதோட வரலாறு ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா? இதான் இப்போ புதுசாக ஆற்றுலேருந்து வந்தது தான் புதுசு. இது பழசெல்லாம் வேறு இடத்துல இருக்குது. புதுசாக உண்டு பண்ணது 100 வருஷம் ஆகி போச்சு. இந்த கோயிலுக்கு அங்கே கொண்டு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? அதாவது இங்கே 100 ஆண்டு கோயில் வந்து 100 ஆகி போச்சு. நோய் போட்டு 13 வருஷம் இருக்குது 100க்கு. ஓகே. இது இப்போ வந்து 18 வருஷம் தான் பெரிய சிலை வச்சு. இந்த சின்ன சிலை தான் நோய் போட்டோம். கோபுரம் 18 வருஷம் வந்து கட்டி எப்போ சிறப்பாக கொண்டாடுறாங்க. இது போன செவ்வாய்க்கிழமை 5-6 கடை காவல் தேதி கொடுத்தோம். பூஜை பண்ணி தான் கம்பம் போடுறது. கம்பம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டு வந்துடணும். கடை வெட்டி தான் கம்பம் போடுவது. இன்னைக்கு வந்து அங்கே போயிருக்கிறேன் 5-6 கடை கொண்டுக்கிட்டு போயிட்டு வந்து தான் சாமி இங்கே வரும். நாளைக்கு ஜாகாரம்னா வெடியான கிழங்கா கட்டி ஆடுவாங்க. அந்த வெள்ளி சாமி எல்லாம் வந்து தான் வெடியான கிழங்கா கட்டிட்டு ஆடுறது. ஆடி விட்டு வெடிய காலம் சாமி வரும். எல்லாத்துக்கும் சாமி வந்து கிணத்துக்கு போவாங்க. கிணத்துக்கு போய் அங்கிருந்து சத்தி அடிச்சுட்டு வர்றது. சத்தி அடிச்சு வந்து தான் பூசை பொங்கல் எல்லாம். அப்புறம் 600-700 தீர்த்தம் கூட வரும் அன்னைக்கு. என்ன கிழமைங்க அது? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்களா? அதுக்கு மேலே மத்தியானம் திருவிளக்கு. அப்புறம் புதன்கிழமை 5 மணிக்கு பூ மிதிக்கிறது. பூ மிதி வெடிஞ்சு வந்து விசாலக்கிழமை எல்லாம் ஊர் ஜனம்லாம் 100 கணக்கான கோழியே கடை வெட்டுவாங்க விசாலக்கிழமை.
நான் 70 சர்வீஸ் சொல்கிறேன். 70 வருஷமா நீங்க இங்க தான் இருக்கீங்க, பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நானே தான் பண்ணுறேன், என் பையன் தானே. சரி சரி. இப்போ வயசாகி போச்சுன்னா பையங்களுக்கு விட்டுட்டேன். நானே 70 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் வந்து உங்க மகனா? மகன், இன்னொரு மகன் அங்கே போயிருக்கிறாங்க. பங்காளிங்க எல்லாம் அங்கே நீங்கள் 7-8 பேர் வேணும் போஸ்ட் பண்ணுறதுக்கு. சரி சரி. அங்கே பொங்கல் வெட்டு கிடா வெட்டி சாப்பிட்றாங்க. நம்மளோட வயசாகி போச்சுன்னு நான் போகிறதில்ல. சரிங்க. இவன் மகன் தான், இன்னொரு மகன் போசை பண்ணுறான். அதாவது இங்கே வந்து சிறப்புன்னா கம்பம் போட்டால் உப்பு காரம் தேத்தக்கூடாது பூசேரி. 10 நாளைக்கு உப்பு காரம் வீட்டு சோறு இல்லை. இப்போ இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுக்குவீங்களா? அங்கேயே சாப்பிட்டு உப்பு இல்லாத சாப்பிடணும். 10 நாளைக்கு இருக்கணும். சிறப்பு நீங்களே வச்சு நீங்களே சாப்பிட்டுக்கிற மாதிரி. ஆமாம், இங்கே தான் படுத்துக்கோங்க நைட்டெல்லாம். தண்ணி ஊற்றுக்க கிணத்துக்கு போவோம். நைட்டு இங்கே படுத்துங்க. 10 நாளைக்கு இங்கே வீட்டு இங்கே சாமி சோறுக்கும் உப்பு காரம் சேர்த்துறதுக்கு இல்லை. இப்போ 15 நாள் பூசாட்டி இருக்கீங்க. நைட்டில் மாரியத்தாட்டம் அந்த மாதிரிலாம் ஆடுவாங்களா? இப்போ 3 நாள் ஆடினாங்க. திங்கக்கிழமை நாளைக்கு நைட்டு ஆடுவாங்க வெடியாந்திரம். ஓகே ஓகேங்க. பட்டியாட்டில் தான் வருவாங்க. இங்கே 100 கணக்கான ஆட்டம் போடுவாங்க. கூட்டம் வரும் இங்கே? கூட்டம் மாறாக வரும். அவராலும் மேளம் அடிப்பாங்க. அதுக்கு தகுந்தாடி ஆட்டம் போடுவாங்க கிழங்கா கட்டிக்கிட்டு. அது நாளைக்கு நைட்டு. ஆமாங்க. இப்போ 3 நாளாக பிள்ளைங்க நம்பர் பிள்ளைங்க ஆடுறாங்க. 8 மணிக்கு அடித்தா 11 மணிக்கு நைட்டு மட்டும் ஆடுவாங்க. நாளைக்கு மட்டும் வெடியாந்திரம் ஆடுவாங்க. சரிங்க. அதுதான் சிறப்பம்மா. எனக்கு தெரிஞ்ச 70 சரியாக சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இந்த கோயிலில் எத்தனை நாள் விசேஷம் நடக்குங்கய்யா? விசேஷம் 1 வாரம் விசேஷம். 1 வாரம். 15 நாள் சாட்டு. அதில் வந்து தொடர்ந்த கம்பம் படத்துலேருந்து 10 நாள் விசேஷம் நடந்துட்டு. இப்போ சிறப்பான ஒரு பண்டிகை அப்படின்னா அது என்ன நாளில் வருது? புதன் வியாழன். சத்தியாலத்திலேருந்து இங்கே 5 நாள் விழாவே தான். செவ்வாய்க்கிழமை காலையில் சப்த கன்னிகள் பூஜை இருக்கு 5 மணிக்கு. சப்த கன்னிகள் பூஜை முடிஞ்ச உடனே சக்தி அழைத்தல் வரும். சக்தி அழைத்தல் வந்த உடனே சிறப்பான அன்னதான மண்டபத்தில் அன்னைக்கு நடக்கும். அப்புறம் புதன்கிழமை பூமித்தல். இந்த கோயிலில் ஏதாவது அதிசயங்கள் ஏதாவது நிகழ்ந்திருக்கா? அதிசயம்னா வேண்டுதல் நிறைவேறும். என்ன வேண்டுதல் வச்சாலும் எந்த வேண்டுதல் வச்சாலும் இந்த கோயில் சிறப்பாக நிறைவேறும். இங்கே வந்து கோயிலுக்குள்ளே யாரும் எதுவும் பிரச்சனை செய்ய மாட்டாங்க. சக்தியுள்ள அம்மன் எது இருந்தாலும் சாமி கோயிலில் வந்து எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் வேண்டுதல் எது வச்சாலும் நிறைவேறும். அதான் மேச்சேரியில் இப்போ இது வந்து சாம்ராஜ்பேட்டை மாதிரி. நம்ம மேச்சேரியில் சக்தி மாரியம்மன் கோயில் சாம்ராஜ்பேட்டையில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயில் பூசாட்டியிருக்காங்க. ஆடி மாதம் கோட்டை மாரியம்மன் பண்டிகை அப்போவே இந்த கோயில் பூசாட்டியிருக்காங்க. இந்த விசேஷமும் கோட்டை மாரியம்மன் பண்டிகை அப்போவே நடக்கும். அந்த கோயிலுக்கு கம்பம் நடுறது அப்படின்றது இந்த கிணத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கம்பம் நடுறது, அடுத்தது தீ மிதித்தல் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதுக்கு முன்னாடி சக்தி அழைத்தல் எல்லாமே இந்த கிணத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கோயில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பிரம்மாண்டமான கோயிலுக்கு இந்த கிணத்துல இருந்து தான் எல்லாமே நடக்குது. சிறப்பான விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இந்த கோயில் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.